போதைப் பொருள் பயன்படுத்தும் தமிழ் சினிமா நடிகர் நடிகைகள் துக்ளக் அலிகானிடம் விசாரணை. நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் துக்ளக் அலிகான் போதைப்பொருள் பயன்படுத்தியாகவும் போதைப்பொருள் விற்றதாகவும் சென்னை போலீஸாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. போலீஸ் காவலில் அலிகானை எடுத்து போலீஸார் விசாரித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் மன்சூர் அலிகான் செல்ஃபோனில் பல நடிகர் நடிகைகளுடைய ஃபோன் நம்பர் இருந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த நடிகர் நடிகைகளுக்கு போதைப்பொருள் விற்றாரா அலிகான் என்று தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. விரைவில் பல தமிழ் சினிமா நடிகைகள் போதைப்பொருள் விற்றதாக கைது செய்யப்படலாம் என்று தெரிகிறது. மெட்டபின், மேஜிக் குக்கூன் ஆகிய வெளிநாட்டு போதை மருந்துகளை அலிகான் விற்பனைக்கு விடப்பட்டதாக தகவல் கசிந்திருக்கிறது. இதற்கிடையில் மதுவிலக்கை வற்புறுத்தி மதுவின் அட்டூழியங்களை விவரித்து அலிகானுடைய தந்தை மன்சூர் அலிகான் சரக்கு என்ற படத்தில் நடித்து தயாரித்தது தெரிந்ததே. யுவன் சங்கர் ராஜா தயாரிக்கும் படத்தில் யுவன் சங்கர் ராஜா தயாரிக்கும் படம், இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தயாரிக்கும் படத்துக்கு ஸ்வீட் ஹார்ட் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஸ்வீட் ஹார்ட் படத்தில் ரியோ ராஜ் கதாநாயகனாக நடிக்கிறார். ரியோ ராஜ் ஜோடியாக கோபிகா ரமேஷ் நடிக்கிறார். யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கும் 183வது படம் இது. குமார் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கும் படம் ஸ்வீட் ஹார்ட். பிரபல இந்தி நடிகர் மீது மும்பை பெண் பாலியல் பலாத்கார வழக்கு. பல படங்களில் வில்லன் நடிகராக நடித்தவர் ஷரத் கபூர். இவர் மீது மும்பையைச் சேர்ந்த 16 வயது இளம்பெண் ஒருவர் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரில் தன்னை பற்றி 2 வீடியோ படங்களை எடுத்து தருமாறு கேட்டுக்கொண்டு தன்னை ஷரத் கபூர் பங்களாவுக்கு வர சொன்னார். பங்களாவுக்கு போன இடத்தில் என்னை தொடக்கூடாத இடத்தில் தொட்டார், பாலியல் பலாத்காரத்துக்கு வற்புறுத்தினார். நான் அவரிடமிருந்து தப்பித்தேன், பிழைத்தோம் என்று சொல்லி வெளியே ஓடி வந்து விட்டேன். எனவே ஷரத் கபூர் மீது பாலியல் பலாத்கார வழக்கு தொடர்ந்து அவரை தண்டிக்க வேண்டுகிறேன் என்று அந்த பெண் மனுவில் கொடுத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஷரத் கபூர் மீது வழக்கு பதிவு செய்து மும்பை போலீஸார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.